7ஆம் தேதியிலிருந்து ராமலிங்கா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எனப்படும் கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். வெறும் ராமலிங்கா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமல்லாது இதர எஸ்பிஎல் எனப்படும் கட்டுமான நிறுவனத்திலும் மெட்டல் நிறுவனம் ஜேஆர் மெட்டல் நிறுவனம் ஆகிய நிறுவனத்திலும் இந்த சோதனை என்பது நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 26 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்றது. ஈரோடு, சென்னை, கோயம்புத்தூர் மட்டுமல்லாது கர்நாடகாவில் பெங்களூரிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்றது. இந்த ராமலிங்கா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் என்பது நீண்ட காலமாக கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு ஒப்பந்ததாரர்களாக இருந்து வருகின்றனர். தமிழகத்திலும் சரி, கர்நாடகாவிலும் சரி, பல்வேறு அரசு கட்டிடங்களை கட்டுமானம் செய்வதிலும், மின் பகிர்மானம் மற்றும் நீர்ப்பாசனம் தொடர்பான பல்வேறு விவகாரம் தொடர்பாக அரசு ஒப்பந்தங்களை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்துக்கு தொடர்ந்து தொழில் செய்து வரும் இவர்களிடம் கடந்த 4 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டார்கள். 26 இடங்களில் இது தொடர்பான சோதனை நடத்தப்பட்டு சுமார் 10 கோடி ரூபாய் அளவிலான பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர்கள் வரி கணக்கு வருமான வரித்துறை கணக்கை தாக்கல் செய்ததில் ஆய்வு செய்து மேற்கொண்ட போது 700 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்துமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும், எவ்வளவு பணம் இவ்வாறு வரி ஏய்ப்பு இன்னும் செய்யப்பட்டிருக்கிறது, அதை எங்கெங்கு சொத்துக்களாக வைத்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான ஆய்வுகளையும் விசாரணைகளையும் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடியின் நெருங்கிய உறவினராக பார்க்கப்படும்